காலமாக நாடாளுமன்றத்தை உலுக்குகிற நிகழ்வாக வந்தே மாதரம் பாடல் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகால நிகழ்வாக இந்திய சுதந்திரத்தின் ஒரு பிரதிபலிப்பாக வந்தே மாதரம் பாடல், அது பற்றிய நாடாளுமன்ற விவாதம், பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இதை ஊதி பெரிதாக்குகிற விஷயம், இவற்றையெல்லாம் நீங்கள் தொடர் செய்தியாக பார்த்து கொண்டிருப்பீர்கள். வந்தே மாதரம் பாடலுக்கு இங்கே இருக்கிற யாரும் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் அந்த வந்தே மாதரம் பாடலின் கருப்பொருள் என்ன என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. வங்காளத்தில பங்கிம் சந்திர சட்டர்ஜியால எழுதப்பட்ட அந்த பாடல் பிற்காலத்தில ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால காங்கிரஸ் மாநாடுகளில அறிமுகப்படுத்தப்பட்டது. பிற்பாடு அதை தேசிய கீதமாக மாற்றுகிற முயற்சியை ரவீந்திரநாத் தாகூரே எதிர்த்தார் என்பதுதான் வரலாறு. அதற்கு பின்னர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன என்கிற இன்றைய தேசிய கீதம் உங்களுக்கு தெரியும். அது இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் தேசிய பாடல்களாக வந்தே மாதரம் பாடலும், கவிஞர் அல்லாமா இக்பால் அவர்கள் எழுதிய ஜாரே சகான்சி அச்சா என்கிற பாடலும் இந்தியாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்பொழுது வந்தே மாதரத்தை பிஜேபியினர் தூக்கி பிடிப்பதற்கான மூல காரணம் அந்த பாடல் இடம்பெற்ற நாவல் ஆனந்த மடம் என்கிற நாவல். அந்த நாவல் எதை பற்றியது என்றால், வங்காளத்தை ஆண்டு கொண்டிருந்த இஸ்லாமிய நவாபுகளுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுகிற அல்லது ஒற்றுமைப்படுத்துகிற, அப்படி கூட வச்சுக்கோங்க, அப்படிப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவலை எழுதுகிற அந்த வங்காள கதாசிரியர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்த நாவலிலே அந்த பாடலை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே தனிப்பாடலாக அதை அவர் உருவாக்கி பல நிகழ்வுகளிலே பாடியிருக்கிறார். பிற்பாடு ஆனந்தமடம் நாவலிலே அதை சேர்க்கிறார், அவ்வளவுதான். இப்படி அன்னைக்கிளியே உன்னை தேடுதுங்கிற பாட்டை பிற்பாடு அன்னைக்கிளி படத்துல இளையராஜா பயன்படுத்தி கொண்டாரோ, இளையராஜா தான் அதை உருவாக்குனது, அதனால் அது தனி பாடலாக அவர் உருவாக்கினார். பிற்காலத்திலே அவர் அந்த சினிமாவிலே பயன்படுத்தி கொண்டார், அவர் இசையமைத்த சினிமாவிலே. அது மாதிரி பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஒரு தனிப்பாடலை உருவாக்கி அவர் எழுதிய நாவலிலேயே அதை பாடுகிறார், அதை பயன்படுத்தி கொண்டார். அந்த நாவலின் மையக்கரு, அவருடைய கதாநாயகன்கள் மகேந்திரா, சத்யானந்தா, பவானந்தா, இப்படி ஆனந்தாக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போரில் அந்த பாடலை பாடுவதாக அந்த பாடல் அமைந்திருந்தது. அதைத்தான் தேசிய கீதமாக மாற்றும் முயற்சியை அன்றைக்கு முஸ்லிம்கள் எதிர்த்தார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இப்படி பலரும் அன்றைக்கு எதிர்த்தார்கள். அந்த பாடலிலே துர்க்கையை தாயாக நினைத்து வழிபடுகிற வரிகள் இருந்தது, அது எடுக்கப்பட்டது. இந்த சர்ச்சையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிதான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய
இன்றைய தேசிய கீதத்தை நேரு உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படியாவது இந்த நாட்டிலே ஒரு மத வன்முறையை தூண்டிவிட வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருக்கிற சங் பரிவார அமைப்புகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் அதன் தலைமையாக இருக்கிற RSS இதை எப்படியாவது பிரச்சனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நினைக்கிறது. வெளிப்பாடுதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நடைபெறுகிற இந்த விவாதங்கள். எனவே திட்டமிட்டு ஒரு மத வன்முறையை எப்படியாவது தூண்ட வேண்டும் என்று நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் சங் பரிவார் சித்தாந்தத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று எண்ணுகிற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.